ஒரு வீட்டு வாசலில் யாசகன் ஒருவன் தர்மம் கேட்டு நின்றிருந்தான். அம்மா, தாயே, ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. அந்த வீட்டு பெண்மணி வெளியே வந்து பார்த்தாள். அங்கே வீதியில் விளையாடிக் கொண்டு இருந்த தனது 5 வயது மகளை அழைத்து அவளது கைகளால் அரிசியை அள்ளி கொடுத்து யாசகனின் பாத்திரத்தில் இட சொன்னாள். பெற்றுக்கொண்ட யாசகனும் பக்கத்து வீட்டுக்கு சென்று பிச்சை கேட்க சென்றான். அந்த பெண்மணியும் விளையாடி கொண்டிருந்த தனது மகளை கூப்பிட்டு அவளது கையால் அரிசியை அள்ளி யாசகனுக்கு பிச்சை அளிக்க சொன்னாள். காலங்கள் உருண்டோடின. 2 பெண்மணிகளுக்கும் வயது முதிர்ந்து போனது. 2 சிறுமிகளும் வளர்ந்து பெரியவர்களாகினர். அவரவர்கள் தம் தாய் காட்டிய வழியில் தர்மங்களும் தொடர்ந்தன. ஒரு நாள் அந்த முதிய பெண்மணிகள் இருவருமே இறந்து வானுலகம் சென்றனர். அங்கே அந்த முதல் வீட்டு பெண்மணிக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்தது. மற்றவளுக்கோ அதற்கு கீழான இடமே கிடைத்தது. உடனே அவள் இறைவனிடம் பதறி கதறியே முறையிட்டாள். இருவருமே ஒரே மாதிரி தானே தானம் செய்தோம், எனக்கு மட்டும் இங்கே ஏனிந்த பாரபட்சம், ஏற்ற இரக்கம் என்று வாதிட்டாள். அதற்கு இறைவனோ, முதலாமவளோ தனக்கு பிறகும் தன் குழந்தையும் இந்த தானத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் குழந்தையின் கையில் அரிசியை கொடுத்து தானம் செய்ய சொன்னாள். ஆனால் நீயோ உன் கைகளால் எடுத்தால் அரிசி நிறையவே செலவாகும் என்ற எண்ணத்திலே உன் குழந்தையின் கையால் எடுத்தே தானமிடச் செய்தாய். இருவரது செயலும் ஒன்றே, எனினும் எண்ணங்களோ வெவ்வேறு என்றார். எனவே எந்த செயலை செய்தாலும் மேலான எண்ணங்களோடு செய்யும் செயல்களே நம் வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் ஆத்மதிருப்திக்கும் மனநிறைவான உணர்வுக்கும் வழிகாட்டும். சுயலாபத்துக்காக செய்யும் செயல்களை விட பொது நலத்துக்காக செய்யும் செயல்களே வலிமை வாய்ந்தவை, மேலானவை. அதுவே இறைவனின் நியாயத்தராசில் எப்போதும் உயர்ந்தே நிற்கும். ஒரு ராஜா ஒரு கோவிலில் தன் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் செய்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு பரம ஏழை வந்து வரிசையில் நின்றான். அவனை பார்த்த மற்றவர்கள் முகம் சுளித்து ஒதுங்கி நின்றனர். இதை உணர்ந்த அந்த ஏழை, இவர்களுக்குத்தான் நம்மை பிடிக்கவில்லையே, வரிசையில் நிற்காமல் ஒதுங்கி நின்று எல்லோரும் அன்னதானம் பெற்ற பின்பு நாம் வாங்கிக் கொள்வோம் என்று தள்ளி நின்றான். நேரம் போய்க்கொண்டே இருந்தது. இவன் தள்ளி நின்றதால் இவனுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாரும் அன்னதானம் பெற்றார்கள். சிலர் அன்னதானம் பெற்றுக்கொண்டு இவனை ஏளனம் செய்து சிரித்துவிட்டு போனார்கள். இவன் வாயை திறந்து எதுவும் சொல்லவில்லை என்றாலும் மனதிற்குள் ஒரு சோகம். எல்லோருக்கும் தரப்படும் அன்னதானம் கூட நமக்கு கிடைக்க எவ்வளவு காத்திருப்பு, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு இழிச்சொல். போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ இப்படி தவிக்கிறோமே என்று தன் விதியை நொந்து கொண்டான். மாலை வரை காத்திருந்து காத்திருந்து பட்டினி என்று எழுதியுள்ளது போல, அப்பனே ஆண்டவா, என்னை ஏனப்பா இப்படி ஒரு இழிப்பிறவியில் பிறக்கச் செய்தாய் என்று கோபுரத்தை பார்த்து மனதில் உள்ள தன் குமுறலைச் சொல்லி கோவில் அருகே உள்ள குளத்தங்கரையில் அமர்ந்தான். குளத்து நீரை கையில் எடுத்து முகத்தை கழுவி படியில் சோர்வாக அமர்ந்தான். ராஜா அன்னதானம் கொடுத்து முடித்து அந்த படித்துறையில் காலார நடந்து வந்தார். என்னப்பா, சாப்பிட்டாயா என்று ஒரு 10 அடி தூரத்திலிருந்து குளத்தில் தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த ஏழையிடம் கேட்டார். கேட்பது ராஜா என்று தெரியாமல், ஊரே சாப்பிட்டது, என் தலையில் இன்று பட்டினி என்று எழுதியுள்ளது ஐயா என்று விரக்தியாக முகத்தை திருப்பாமல் குளத்து நீரை பார்த்தபடியே பதில் சொன்னான் அந்த ஏழை. அவன் சொன்ன பதில் ராஜாவின் மனதை உருக்கியது. என் பிறந்த நாளில் ஊர் மக்கள் யாரும் பசியுடன் உறங்கச் செல்லக்கூடாது என்றுதானே அன்னதானம் ஏற்பாடு செய்தோம். ஒரு அப்பாவி ஏழை இப்படி விடுபட்டுள்ளானே என்று அவன் அருகில் சென்று அவன் தோளில் கை வைத்து, மன்னித்துவிடப்பா, ரொம்ப பசிக்கிறதா உனக்கு என்று கேட்க, குளத்து நீரில் தலையில் கிரீடம், கர்ண குண்டலம், நெற்றியில் திருநீறு, முகத்தில் வாஞ்சை என்று ராஜா தெரிய திடுக்கிட்டு எழுந்தான். ராஜா, நீங்கள் என்று தெரியாமல் அமர்ந்து கொண்டே பதில் சொல்லிவிட்டேன், மன்னிக்க வேண்டுகிறேன் என்று பதறினான். இவனின் பயத்தை பார்த்த ராஜா சத்தமாக சிரித்தார். வா, இன்று நீ என்னோடும் ராணியோடும் விருந்து உண்ணப்போகிறாய் என்று அவனை பேசவிடாமல் அவரின் தேரில் ஏற்றிக்கொண்டு அரண்மனைக்கு விரைந்தார். போய் குளித்துவிட்டு வா என்று தனக்கென்று வாங்கி வைத்திருந்த புதிய ஆடைகளில் ஒன்றை அவனுக்கு கொடுத்தார். குளித்து புத்தாடை அணிந்தது வந்தான். அறுசுவை விருந்து கொடுத்தார். சாப்பிட்டு முடித்து அவன் கையில் ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை கொடுத்தார். இன்றிலிருந்து நீ ஏழை இல்லை,
இந்த பணத்தை வைத்து நீ விரும்பும் தொழிலை நேர்மையாக செய்து கௌரவமாக வாழ் என்று வாழ்த்தினார். அதுவரை அமைதியாக இருந்த ஏழையின் கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது. ஏனப்பா அழுகிறாய் என்று ராஜா கேட்க, நான் இதுநாள் வரை பிறவி ஏழை என்று மட்டும்தான் நினைத்திருந்தேன் ராஜா. இந்த தருணம்தான் நான் ஒரு பிறவி முட்டாள் என்று புரிந்து கொண்டேன் என்று சொன்னான். ராஜா ஏன் அப்படிச் சொல்கிறாய் என்று கேட்க, வாழ்க்கையில் இன்றுதான் முதல் முறையாக கோபுரத்தை பார்த்து என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறாய் என்று ஆண்டவனிடம் கேட்டேன். கேட்ட சில நிமிடங்களில் உங்களை அனுப்பி என் தலையெழுத்தையே மாற்றிவிட்டான். கடவுளிடம் கேட்டால் நாம் கேட்டதை விட இன்னும் பல மடங்கு தருவான் என்று இன்றுவரை புரியாமல் ஒரு முட்டாளாகத்தானே இருந்துள்ளேன் என்று சொல்லி அழுதான். நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் சராசரியை விட மிகச் சிறந்த ஒன்றை நமக்காக கடவுள் தரப்போகிறார் என்று நம்புங்கள். நல்லதே நடக்கும். மகான்களை தரிசிப்பதால் நமக்கு நன்மை கிடைக்குமா? பல பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கிறது. பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தான் வாழ்வு நடைபெறுகிறது என்பதால் மகான்களை தரிசிப்பதால் மட்டும் அது மாறிவிடப் போகிறதா என்று பலர் குதர்க்கமாக நினைக்கிறார்கள், பேசுகிறார்கள். பாவ புண்ணியங்களை மகான்கள் மாறுவது இல்லை என்றே வைத்துக் கொள்வோம். ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். ஒருவர் 10,000 ரூபாய்க்கு சில்லறை நாணயங்களாக வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு மூட்டை மாதிரி இருக்கும். அதை சுமப்பது, கையாள்வது எல்லாமே கஷ்டம். அவர் படுகிற பாட்டை பார்த்து விட்டு ஒருவர் சில்லறையை தாம் வாங்கிக் கொண்டு புது 2,000 ரூபாய் நோட்டுகளாக 5 தருகிறார். என்ன நடந்தது? இப்போதும் அதே 10,000 தான் அவரிடம் இருக்கிறது. ஆனால் சுமை தெரியவில்லை. பாரம் குறைந்து விட்டது. இதைத்தான் மகான்கள் செய்கிறார்கள். நாம் சுமக்கும் பாரத்தை குறைத்து விடுகிறார்கள். கர்மவினை நம்மிடம் தான் உள்ளது. அதன்படி நாம் சில கஷ்டங்களை அனுபவிக்கத்தான் வேண்டும். ஆனால் நாம் கஷ்டப்படாத படி நாம் மனோநிலையை ஞானிகள் மாற்றி விடுகிறார்கள். நமது ஆத்ம சக்தியை பலப்படுத்தி விடுகிறார்கள். அதுதான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்பார்கள். பாவ புண்ணியங்களில் சமநிலை எய்திய மகான்கள் சந்நிதியில் நமது பாவ வினை ஒழியும் என்பது மற்றொரு அசைக்க முடியாத உண்மை. அவர்கள் சமாதியிலும் கூட இன்றும் இது நிகழ்கிறது. சில விஷயங்களை வார்த்தைகளால் சொன்னால் புரியாது. நம்பிக்கையோடு உணர்ந்து அடைகளமான அனுபவத்தில் தான் புரிந்து கொள்ள முடியும். சந்தர்ப்பம் கிடைக்கும்போதோ இல்லை சந்தர்ப்பத்தை உருவாக்கியோ மகான்களை தேடி சென்று தரிசனம் செய்யுங்கள்.